வந்து வீட்டில் வந்து மிளகாய்த்தூள் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எமர்ஜென்சி வேணும் அப்படின்னா ஒரு சாம்பார் தூள், ஒரு மிளகாத்தூள் நம்ம அரைச்சிக்கலாம். அந்த மெத்தேடில் தான் நான் அரைக்கிறேன் இன்றைக்கி. எனக்கு இப்போ மழை டைம், திடீர்னு நமக்கு வந்து மிளகாத்தூள் தீர்ந்துடும், மல்லித்தூள் தீர்ந்துடும். அப்படின்னும்போது நம்ம வீட்லேயே வந்து கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு நம்ம காய வச்சு தான் நம்ம அரைக்க முடியும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு வெயில் அடிக்கும்போது நம்ம வெயிலில் காய போட்டு நம்ம அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வீட்டில் அரைக்கிறது அப்படின்னும்போது நம்ம கொஞ்சமாக அரைச்சி போட்டுக்கலாம். நான் வந்து அதுக்கு இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம சாம்பார் வச்சுக்கலாம், இல்லைனாக்கா நம்ம புளிக்குழம்பும் வச்சுக்கலாம், குழம்பும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எதுக்குன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தூள் அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு கடாயில் மல்லி வந்து நான் தனியா வந்து நான் 1 கப் அளவுக்கு போட்டுக்கிறேன். 1 கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் 1 கப்பு கொஞ்சம் தான் கம்மி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அதனால் நான் 1 கப்பு கணக்கு வச்சுக்கிறேன். அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ரொம்ப வந்து நமக்கு கருகிடக்கூடாது, கைவிடாமல் நம்ம வறுக்கணும். நமக்கு வந்து மல்லியில் வந்து சூடு ஏறுனா போதும், நல்லா வறுத்துற தேவையில்லை. இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டிடலாம். கை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நம்ம கருகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், கைவிடாமல் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இது ஆறட்டும். இப்போ அதுலேயே வந்து நான் ஒரு சின்ன கரண்டியால், ஒரு 1/4 கப்பு விட கம்மியாக தான் இருக்கும், அந்த கரண்டியால் நான் ஒரு துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு கரண்டி, 1/4 கப்புக்கு கம்மியாக தான் இருக்கும் இது. இந்த கரண்டியாலேயே நான் ஒரு கரண்டி போட்டிருக்கேன். அதுவும் வந்து கைவிடாமல் வறுத்துக்கணும். நம்ம ட்ரையாக தான் வறுக்கணும், எண்ணெய் எல்லாம் விட தேவையில்லை. அந்த பருப்பை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே கரண்டியால் நம்ம கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் போட்டு அதே போலயே வறுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த வறுக்கிற பொருள் எதுக்குமே இன்றைக்கி எண்ணெயே விடக்கூடாது, ஒரு சொட்டு எண்ணெய் கூட விடக்கூடாது. அதனால் வந்து எல்லாமே வெறும் வாணலில் தான் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் போட்டு வறுத்துக்கிறேன். அதுவும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே பாத்திரத்துலேயே வறுத்து கொட்டிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா. ஜீரகம் வந்து நம்ம வறுத்துடணும். நான் ரொம்பவும் போடக்கூடாது, ரொம்பவும் போட்டால் கசந்த மாதிரி ஆகிடும். அதனால் நான் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நம்ம அந்த கப்புக்கு ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். அதே ஒரு டீஸ்பூனில் மிளகு போட்டுக்கிறேன். மிளகும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு வந்து பார்த்து வறுத்துக்கோங்க, ஏன்னா அது கருகிடும். நமக்கு சூடு ஏறுற வரைக்கும் இருந்தால் போதும் மிளகுக்கு. அதையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது வந்து கருவேப்பிலை வந்து நான் கழுவி காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா சமயத்தில் நமக்கு வந்து கருவேப்பிலை எல்லாம் கிடைக்காது, அதனால் நான் கழுவி காய வச்சு எடுத்துக்குவேன். இந்த மாதிரி நம்ம பொடிகள் எல்லாம் அரைக்கும்போது இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது கூட நம்ம இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் காய வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. மிளகாத்தூளோடையே சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. அதனால தான் நான் வந்து கழுவி காய வச்சுடுவேன். நான் நிறையா கிடச்சிது அப்படின்னா கழுவி காய வச்சுடுவேன். நம்மளும் பொடிகள் நுணுக்கிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நான் வறுத்துக்கிறேன். வெந்தயம் வந்து கண்டிப்பாக போடணும், அப்போ தான் நமக்கு சாம்பார் வந்து நல்லா வாசனை கொடுக்கும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நீங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சு பாருங்கள், அப்படியே தெருவே மணக்கும் அந்த சாம்பார். வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த சாம்பார் வாசம் தான் அப்படி இருக்கும். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகாய் போட்டிருக்கிறேன். 1 கப்பு தான் மல்லின்றதுனால ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். கிராம் கணக்கு சொல்லணும்னா ஒரு 25 கிராம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டால் போகிறோம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாயும் போட்டுக்கிடலாம். 1 கப்பு மல்லின்றதுனால நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். அது 25 கிராம் தான் இருக்கும். இதையும் வந்து அந்த வாணல்லையே வந்து நம்ம வறுத்துக்கலாம்னா அந்த வாணல் சூட்லேயே நமக்கு இது வந்து அந்த நமுத்து போனதெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். நமக்கு அரைப்படுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா வறுக்கணுன்றது கிடையாது. இப்போ எல்லாம் ஒரே தட்டிலேயே கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இப்போ வாணலில் இருக்கிற சூட்லேயே மிளகாயும் நமக்கு நல்லா கொஞ்சம் அந்த நப்புலாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா வந்துடும். அதுவும் அரைக்கிறதுக்கு நமக்கு நல்லா கிடைக்கும். இது தனியாக நான் இது கூட இன்னும் கருவேப்பிலையை போடலை, தனியாக தான் வச்சுருக்கேன். அரைக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கருவேப்பிலை வந்து இந்த சூடில் ஏற்கனவே வறுத்துட்டோம்,
மறுபடியும் சூடாக இருக்கும் அப்படின்றதுனால அதை நான் தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதுவும் நல்லா வந்து நமக்கு அந்த இது வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டேன். ஆறி போயிடுச்சு எல்லாமே. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மல்லியை வந்து நான் போட்டுக்கிறேன். மல்லி அந்த பருப்புகள் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம மிளகாயை அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டில் கூட மிளகாய் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம மிளகாயை அரைச்சோம் அப்படின்னா நம்ம தும்பிக்கிட்டே இருப்போம். சில பேருக்கு வந்து அதை அரைக்கும் போது தும்பல் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் மல்லியை அரைச்சிடுறேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம மல்லித்தூளோடையே சேர்த்து அப்புறம் மிளகாயை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். லாஸ்ட்டில் அரைக்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு நெடி ஏறாது. ஃபஸ்ட்டே அரைச்சிட்டோம்னா அந்த நெடி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் வறுத்துட்டு போட்டுக்கலாம். என்கிட்ட தூள் பெருங்காயம் இருக்குது. அதனால் வந்து நான் அது ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட நான் போட்டுக்கிறேன். எப்படியும் நம்ம வந்து போடுவோம் குழம்புல பெருங்காயம். இருந்தாலும் சாம்பார்லேயும் நம்ம சாம்பார் பொடியிலையும் நம்ம வந்து போட்டு தான் அதை அரைக்கணும். இப்போ நான் மல்லி வந்து அரைச்சிட்டேன். பாதி மல்லித்தூள் அதிலேயே போட்டு மிளகாயும் அது கூடயே போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு நெடி வந்து அதிகமாக ஏறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம மிளகாய் அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணணும் மூடி அப்படின்னாக்கா நமக்கு நெடி ஏறும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு மல்லி அரைச்சிட்டு அப்புறமே நான் வந்து மிளகாய் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரெண்டாவது நமக்கு ரொம்ப நெடி ஏறாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி அரைக்கிறேன். இப்போ எல்லாமே அந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் ஓட்டணும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் அந்த சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் ஆறி இருக்கட்டும். அதே ஒரு பாத்திரத்தில் இதையும் கொட்டிக்கலாம். இந்த பவுட்ரு வந்து நம்ம சாம்பார் வச்சுக்கலாம், புளிக்குழம்பும் வச்சுக்கலாம், மீன் குழம்புக்கும் இதை போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். கறி குழம்பாக இருந்தாலும் கூட நம்ம இந்த பவுட்ரை போட்டு நம்ம கறி குழம்பும் வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்சது ஆனால் புதுசாக இருக்கும். மிஷினில் அரைச்சா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச பவுட்ரு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது அப்படியே அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு சில்வர் டப்பாவில் தான் போட போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வறுத்து அரைச்சி பார்த்துட்டு குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இப்போ வந்து அந்த பவுடரெல்லாம் ஆறிடுச்சு. ஆறுனதை நான் வேறு பாத்திரத்தில் நான் கொட்டிக்கிறேன். ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே வறுத்து அரைச்சி போட்டோம் அப்படின்னாக்கா எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது நமக்கு ஒரு 4-5 நாளைக்கு வரும். அதுக்குள்ளே வெயில் வந்துடுச்சுன்னா கூட நம்ம மறுபடியும் காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். தேங்க்யூ.